யூசுவலாக நான் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு நான்வெஜ்லாம் கொடுத்ததே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சிக்கன், மட்டன்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. நாங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மட்டன் எடுத்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் நாங்கள் மட்டன் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா எங்கள் 2 பேத்துக்கு பெருசாக மட்டனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆதிக்காக தான் இப்போலாம் எடுக்கிறோம். ஸோ அன்னைக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் தான் செய்யலான்னு பிளானு. நல்லா சமைச்சு சாப்பிடணுன்னுலாம் யோசிச்சுட்டு படுத்தேன். பட் காலையில் எந்திரிச்சது லேட்டு. பிரியாணி அதனால் நான் குக்கரில் தான் செய்ய வேணும்னு கம்பல்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பெங்களூரில் மட்டன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் பெருசாக எலும்பு இருக்காது. நல்ல பீஸாகவே இருக்கும். அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை இல்லைனா எப்படின்னு சொல்லி முட்டை தனியாக என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறப்ப முட்டை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி சுக்காவுக்கு வந்து பெருசாக இந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்தரைச்சிலாம் நான் பண்ணலை. இந்த செல்வம் கறி மசால் இருக்கும் இல்லையா, சேலம் சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அது வாங்கியிருந்தேன். அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. சுக்காவை விடவும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் வந்திருந்தது. ஒரு டிப்பிக்கல் மட்டன் பிரியாணியாக இருந்தது. என்னாலேயே நம்ப முடியல இது நான் தான் செஞ்சேனான்னு சொல்லிட்டு. சுக்காவுமே ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டில் இருந்தது. நான் பிரியாணியாக தக்காளி சாதமோ இல்லை குஸ்காவோ எதாக இருந்தாலுமே தயிர் பச்சடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். ஹஸ்பண்டுமே அப்படி தான். முடிச்சுட்டு லஞ்ச் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. காலையிலே எல்லாத்தையும் போட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஆதிக்கு வந்து மதியானம் தான் கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து நைட் தான் சாப்பிட்ருந்தாரு. பிகாஸ் அவர் போகிறதுக்குலாம் என்னால் செஞ்சு முடிக்க முடியல. பட் அவர் போய் ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சுட்டேன். அவர் வந்து நைட்டு தான் சாப்பிட்ருந்தாரு. நைட் சாப்பிட்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. எங்களோட கார் பேட்ரி வந்து 4 இயர்ஸ் ஆகிட்டனால போயிடுச்சு. ஸோ அது மாற்றணுங்கிறதுக்காக அன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர்லேருந்து கார் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போல்லாம் ஆதி கீழே கூட்டிகிட்டு போகலன்னா டெய்லி அடம் பண்ணுறான். கதவை தட்டி தட்டி அழறான் கீழே கூட்டிகிட்டு போக சொல்லி. ஸோ எப்பயுமே ஈவினிங் அவனை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன்.